வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நாம மல்டிபிள்ஸ்னா என்ன அண்ட் காமன் மல்டிபிள்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். டைரக்டா வீடியோக்குள்ள போலாம் வாங்க. Multiples. When a number divides another number completely, the second number is called a multiple of the first number. In other words, multiples of a given number are those numbers which can be divided completely by the given number. அதாவது தட் இஸ் ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுச்சுன்னா தென் செகண்ட் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிபிள்னு சொல்லுவோம். இன்னும் கிளியராக சொல்லணும்னா கிவன் நம்பரோட மல்டிபிள்ஸ்னு நம்ம சொல்கிற எல்லா நம்பருமே கிவன் நம்பர்ஸை கம்ப்ளீட் டிவைட் பண்ணி கொடுக்கும். சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலயமா பார்க்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 பாருங்க. 3, 6, 9, 12, 15, 18, 21 and so on. அது போய்கிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 18ன்ற ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3ங்கிறது 18ஐ கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுது. ஸோ 18 இஸ் மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு என்னால் ஷியோராக சொல்ல முடியும். ஏன்னா 3ங்கிற நம்பர் 18ஐ கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுது. ஸோ 18ங்கிறது 3ஓட மல்டிபிள்னு சொல்கிறோம். சிமிலர்லி திஸ் 3, 6, 9, 12, 15, 18, 21 இது எல்லாமே இந்த 3ன்ற நம்பரை கம்ப்ளீட்டாக இதெல்லா நம்பருமே இந்த 3ங்கிற நம்பர் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும். ஸோ இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். சிமிலர்லி மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20, 25 and so on. இன்னும் கிளியராக சொல்லணும்னா நீங்கள் டேபிள்ஸில் எழுதுகிற அந்த நம்பர்ஸ் தான் அந்த நம்பர் குறிப்பிட்ட இப்போ 2 டேபிள் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல்ஸ் டு அப்புறமா வர எல்லா நம்பருமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். அதே மாதிரி 3 டேபிளில் பண்ணுற எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. சிமிலர்லி 10, 15 டேபிள்ஸ் வரைக்கும் டேபிள்ஸில் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எழுதுகிற 15, 30, 45, 60 இந்த நம்பர்ஸ் எல்லாமே 15ன்ற நம்பரோட மல்டிபிள்ஸ் தான். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார் மல்டிபிள்ஸ்னால் என்னென்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நவ் காமன் மல்டிபிள்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. Okay, so common multiples. Common multiples of two or more given numbers are the numbers which can exactly be divided by each of the given numbers. In other words, a number which can be divided completely by the given two or more numbers is called their common multiple. ரொம்ப சிம்பிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸையும் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுற நம்பர் தான் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னும் கிளியராக சொன்னால் கிவன் 2 or more நம்பர்ஸோட காமன் மல்டிபிள்ஸ்ன்றது கிவனில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுற நம்பர்ஸ் தான். சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக கிளியராக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 நமக்கு தெரியும். 3, 6, 9, 12, 15, 18 and so on நம்ம எழுதுவோம். சிமிலர்லி மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 எழுதுவோம். காமன் மல்டிபிள்ஸுங்கிறது இது ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிற நம்பர்ஸ். 12 காமனாக இருக்குது. ஜஸ்ட் அ மினிட். ஓகே, சி 12 காமனாக இருக்குது. அண்ட் தென் நமக்கு வந்து 24 காமனாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு 36 காமனாக வரும். சரி, நம்ம இங்கேயே எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். 24க்கு அடுத்த நம்பர் என்ன? 27, 30, 33, 36, 39 and so on. Similarly 4 table 28 வரைக்கும் எழுதியிருக்கோம். 32, 36, 40 and so on. ஸோ பாருங்கள், இங்கேயும் 36 இருக்குது, இங்கேயும் 36 இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி 12, 24, 36 and so on இதெல்லாம் காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 and 4னு சொல்கிறாங்க. இங்கே காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 and 4 சொல்கிற நம்பர் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்ச காமன் மல்டிபிள்ஸ். அதாவது இந்த காமன் மல்டிபிள்ஸ் ஆன 12, 24, 36 இதெல்லாமே 3 and 4 ரெண்டு நம்பராலுமே கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் தான். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ தட் யூ கேன் கெட் த பாயிண்ட் ஈஸிலி. சி எஸ், ஸோ இங்கே பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து we have to find out the multiples of 4, 6 and 12. இந்த மூணு நம்பர்ஸோட காமன் மல்டிபிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லி எழுதிடுறேன். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அஃப்கோர்ஸ் we know that 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 36 and 40 and so on போய்கிட்டே இருக்கும். நான் 10 டைம்ஸ் வரைக்கும் எழுதிக்கிறேன். அதே மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 பாருங்க, என்னென்ன எழுதுவோம்? 6, 12, 18, 24, 30, 36, 42, 48, 54, 60 and so on அப்படின்னு இதுவும் போய்கிட்டே இருக்கும். ஃபைனலி நான் என்ன எழுதுகிறேன், மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 எழுதுகிறேன். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 என்ன பார்த்தீங்கன்னா
12, 24, 36, 48, 60 and so on. நான் ஏன் இங்கே இதோட நிப்பாட்டிட்டேன்னா 60 தான் எனக்கு கிடைச்ச ஹையஸ்ட் நம்பர். ஸோ அதனால் 5 டைம்ஸோடு நிப்பாட்டிட்டேன். இப்போ இது மூணுத்துக்கும் நான் காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ தட் இஸ் காமன் மல்டிபிள் ஆஃப் 4, 6 and 12 equals to, நல்லா கவனிங்க, மூணுத்துலையுமே காமனாக இருக்கணும். ஸோ 12ங்கிறது மூணுத்துலையுமே காமனாக இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட்டு, ஓகே ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் கிளியராக சொல்கிறேன். 12ங்கிறது வந்து மூணுத்துலையுமே காமனாக இருக்கிற நம்பர். ஸோ அதனால் நான் 12 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 12. ஸோ அடுத்து நம்ம என்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். 24 இருக்குது. ஸோ 24 மூணுத்துலையுமே இருக்கனால 24. அடுத்து 36 இருக்கான்னு செக் பண்ணுறேன். எஸ் 36 இருக்குது. ஸோ அடுத்த நம்ம காமனாக இருக்கிற நம்பர் வந்து 36 and so on. இது போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஈச் ஆஃப் திஸ் காமன் மல்டிபிள் தட் இஸ் 12, 24, 36 இது எல்லாமே completely divisible by 4, 6 and 12. கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணி இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார் வந்து நம்ம வந்து மல்டிபிள்ஸ் அண்ட் காமன் மல்டிபிள்ஸ் பற்றி கிளியராக பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் குவைரிஸை போஸ்ட் பண்ணுங்கள். I'll reply to it. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஹெச்சிஎஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்க உங்கள் ரைட் சைடில் இருக்க வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபேக்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய மேத் கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.